ஹலோடா கேரட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு பன்னி எஃபெக்ட்ஸ். நான் அவங்க பன்னி. இன்றைக்கி நம்ம ஜின்னுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த தம்ப்நெயில் நான் யோசிக்கிறதுக்கு அந்த தம்ப்நெயிலில் உள்ள டைட்டிலை யோசிக்கிறதுக்கு நான் ரொம்பவே யோசிச்சு தான் இந்த வித்தியாசமான டைட்டிலை நான் வச்சேன். மேபி இதை யாரும் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் யாருமே போடல. ஸோ நம்மளே வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ நல்லா இருக்கோ இல்லையோ ட்ரை பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டேன். நினச்சி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோரி ஒரு மாதிரியாக நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே பார்த்தா தெரியும். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Playgirl became lover girl. டைட்லி ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குல்ல. அங்கே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஷூன் நம்ம பெண்டிங்கில் வச்சுருக்க எஃப்எஃப்லாம் போட்டுடலாம். சீக்கிரம் அந்த பெண்டிங்கில் தான் போட்டுறேன். ஏன்னா என்னோடய ஸ்டோரிஸ் நிறையவே பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நான் இந்த ரெக்வெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கனால என்னால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த எஃப்எஃப் இருக்குல்ல அதை என்னால் முடிக்க முடில. ஸோ ஒரு 10 days கிட்ட ஆக போகுது. நம்ம மை 7 மாமா பையன் அதோட நெக்ஸ்ட் பார்ட் வரும். சீக்கிரமாக போட்டுறேன். என்னோடய பிஸி ஸ்கெடியூல் இருந்தால் அந்த ரெக்வெஸ்ட் எல்லாமே அடிக்கடி நிறைய வர்றனால என்னால் ஆல்ரெடி இருந்த என்னோடய ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ண முடில. ஸோ அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. யாரும் மை 7 மாமா பையன்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் 3 to 4 days மட்டும் 1 or 2 days நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஆனால் நாளைக்கு என்னால் போஸ்ட் பண்ண முடியாதுடா. அதை ஓகேடா. வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டாலும் எக்கோ அடித்தாலும் இக்னோர் பண்ணிடுங்க. என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் அப்பப்போ வாய் அடிப்பேன், குளருவேன். அதையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. செகண்ட் இயர் இந்த செமஸ்டர் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் போக போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிளேகர். வேறு உங்களுக்கு சாரான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அப்படியே நம்ம ஜின் சைட் பார்த்தா ஜின்னு ஒரு நல்லா சாஃப்டான கேரக்டரு. பட் அவருக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி ஃபர்ஸ்ட் வந்த புதுசில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவருக்கு. பட் நீங்கள் எப்போ ப்ளே கேர்ள்னு தெரிஞ்சதுலேருந்து அவருக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவரும் சேம் உங்களோட தான் படிக்கிறாரு. ஓகேவா? வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஒரு பையன் கூட நின்று பேசிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த பையனுமே நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் உங்களை ஒரு பர்சன் கிராஸ் ஆகி போகிறாங்க. அந்த பர்சனை பார்த்துட்டு நீங்கள் குடு குடு குடுன்னு அந்த பர்சன்கிட்ட ஓடி போகிறீங்க. அந்த பர்சனுமே இப்போ எதுக்கு என்கிட்ட அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பேபி நீனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, ஏன் பேபி புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ எப்படி சொல்கிறது, எப்படின்னா எப்படின்னா இந்த காலேஜில் கிரவுண்டில் கிளாஸ்குள்ளே போகணும். ஓகேவா? அந்த வேலை தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அந்த பர்சனுமே நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு, அப்புறம் எதுக்கு பின்னாடியே வந்துட்டுருக்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள்
ஜின் ஏன் ஜின் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உனக்காக என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இனிமேல் பசங்க கூட பேசவே மாட்டேன் ப்ளீஸ். நான் எந்த பசங்க கூட இனிமேல் பேசவே மாட்டேன். என்ன கொஞ்சம் அக்செப்ட் பண்ணு ஜின் அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் தான் நம்ம ஜின்ட்ட தான் கெஞ்சிட்டு போகிறீங்க. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான். ஜின்ட்ட தான் நீங்கள் கெஞ்சிட்டு போகிறீங்க. ஜின் வந்து உன்ன மாதிரி ஒரு ப்ளே கேர்ளை நான் லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வந்து அப்படி கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா வந்து இந்த 1 இயருமே நீங்கள் அவரை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் அவர் வந்து இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்லை. பட் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசுகிறாரு இப்படி. உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட உன்ன மாதிரி ஒரு ப்ளே கேர்ளெல்லாம் வந்து லவ் பண்ணுவாங்களா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்குமே ஃபீல் ஆகுது. நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து சைலண்ட் ஆகிட்டீங்க. அவர் வாட்டில் நடந்து போயிட்டே இருக்கார். பட் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அப்புறம் வந்து அவர் கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தவர் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அந்த இடத்துலையே தான் நிற்கிறீங்க. நின்றுட்டுருக்கையில் உங்கள் பக்கத்தில் வந்து சாரா வர்றா. அப்புறம் வந்து நம்ம ஜின்னுமே அப்படியே திரும்பிட்டு போயிட்டாரு. அப்போ சாரா வந்து கேட்குறா அவங்கள்ட்ட, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? எப்பயும் ஒரு பையன் கூட தானே இந்நேரத்துக்கு நின்று பேசிகிட்டு இருப்பேன் அப்படிங்கன்னு சொல்லிட்டு அவள் விளையாட்டுக்கு தான் சொல்கிறா. உங்களுக்கு இதுவுமே கூட ஹர்ட்டிங்காக இருக்குது. சாரா, நான் ஆம்பளை பொறுக்கியாடி அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவள் வந்து இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து இல்லை சாரா, நீ சொன்னது கரெக்டு தானே. ஸோ அதனால தானே ஜின்னுக்கு என்னை பிடிக்கலை. அப்போ நான் தான் காரணமா? என்னை பிடிக்காததுக்கு நான் தான் காரணமா சாரா அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சாராட்ட கேட்குறீங்க. சாரா வந்து வயன் நீ என்ன பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது வா அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றா. நீங்கள் வந்து எனக்கு தெரியும் சாரா, ஜின்னுக்கு என்னை பிடிக்கல, அவனே சொல்லிட்டு போனான் இப்போ அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. சாரா வந்து இப்படி சொன்னா அப்படிங்கமா சொல்லிட்டு எகிரிட்டு போகிறா. நீங்கள் வந்து இல்லை சாரா, அவனை விட்டுறலான்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவள் வந்து ஏன் நீ எப்படி பேசிகிட்ருக்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. நீங்கள் ரெண்டும் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு கிளாஸுக்கு போயிடுறீங்க. கிளாஸுக்கு போனால் உங்கள் ஃபேஸ் அப்படியே டல்லாக தான் இருக்குது. அங்கே உள்ள பசங்களாம் கூட வந்து கேட்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் பேசவே இல்லை. கிளாஸில் உள்ள எல்லா பசங்களும் ஒயன் என்னாச்சு, ஏன் ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே பேசலை. அந்த புக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த புக்கை மட்டும்தான் அப்படியே ஃபோக்கஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி அவ்வளோ பேர் நின்று பேசுகிறாங்க. அப்போ சாரா தான் வந்து எல்லோரும் தயவு செஞ்சு அவங்க பிளேஸ்க்கு போங்க, அவளுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ எல்லாருமே வந்து என்னாச்சு இந்த ஒயனுக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டாங்க. ஜின்னுமே இதை பார்க்குறாரு. பட் அவர் பெருசாக கண்டுக்கல. அடுத்து வந்து ப்ரொஃபஸர்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நாம்ஜுன்மே ஒரு ப்ரொஃபஸர் தான், மேக்ஸ் ப்ரொஃபஸர். அப்போ வந்து நாம்ஜுன் வந்து ஒயன் என்னாச்சு, ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்கா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை ப்ரொஃபஸர் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. நாம்ஜுன் வந்து உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸு, ஒரு பிரதர் மாதிரி வந்து அவர் பார்த்துக்குவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அம்மா அப்பா யாருமே இல்லை. நீங்கள் ஆர்ஃபனில் தான் வளர்ந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் தனியாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 5th இல்லை 6th படிக்கையில் வந்து உங்கள் அம்மா அப்பா, உங்களோட சிஸ்டர், தாத்தா பாட்டிலாம் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களை வந்து ஆர்ஃபனில் விட்டுருப்பாங்க. ஸோ ஆர்ஃபனில் தான் வளர்ந்தீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அவர் உங்களை ரொம்பவே கேர் பண்ணிக்குவார். ஏன்னா வந்து நாம்ஜுன் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருப்பார்.
ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவர். ஸோ சின்ன வந்து இதை பார்க்குறாரு. நீங்கள் அப்போயுமே வந்து இல்லை ப்ரொஃபஸர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்குமா சொல்லிட்டு உட்காந்துடுறீங்க. நம்ம சின்ன வந்து இதையுமே நோட்டீஸ் பண்ணுறாரு. அதையுமே பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் இப்படியே கொஞ்சம் நாட்கள் போக ஆரம்பிக்குது. அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 மந்த்துக்கிட்ட இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கும். இது வந்து ஜின்னுக்கு நல்லாவே புரியுது அவைக்கு இப்படி இருக்கா அப்படிங்குமா சொல்லிட்டு அவர் தோணுது. ஏன்னா வந்து இந்த 1 மந்தில் வந்து அவர் பார்த்துருக்க மாட்டீங்க, அவர்கிட்ட போய் லவ் டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவர் பக்கமே நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. அவருக்கு எப்படின்னா வந்து நீங்கள் பார்க்கலை, பேசலை, அந்த தொந்தரவு பண்ணலை, அதே மாதிரி எந்த பசங்கக்கிட்டேயுமே பேசலை. ஸோ அது அவருக்கு ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவே வந்து நீங்கள் வந்து முன்னாடி உள்ள ஏன்னா இருந்திருந்தீங்கன்னா பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, இவர்கிட்ட வந்து பேசுவீங்க, இவர்கிட்ட வந்து எப்படி சொல்கிற லவ் டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆனால் வந்து இப்போ இது எதுவுமே இல்லைங்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு மாதிரியான ஃபீலிங்காக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே தான் வரீங்க. அவர் உங்களே பார்க்குறாரு. பட் நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல. குனிஞ்சத்தால் நிமிராமல் நீங்கள் வந்து போய் உட்காந்துடுறீங்க. அப்படியே அந்த புக்கை மட்டும்தான் திறந்து வச்சுருக்கீங்க. எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதிரியாக டல்லாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சாராவை தவிர வேறு யார்கிட்டையுமே பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எக்ஸாம்ஸும் வருது. எக்ஸாம்ஸில் வந்து எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஷாக்கு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஒரு கிளாஸ்லேயே ஒரு 50 அந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். அதில் வந்து நீங்கள் வந்து 13th பிளேஸில் இருப்பீங்க. 13th பிளேஸில் இருந்த நீங்கள் வந்து 13th ரேங்க்கில் 30, ஓகேவா, 30 ரேங்க்கில் இருந்த நீங்கள் வந்து டாப் 20க்குள்ளே வந்திருக்கீங்க. அதை வந்து பார்த்த ப்ரொஃபஸருக்கெலாம் வந்து ஒன்றுமே புரியல, என்ன இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு எல்லாருமே நோட் பண்ணியிருப்பாங்க. எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே நோட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பசங்க கூட பேசாமல் இருக்கிறது, கிளாஸில் ரொம்ப அமைதியாக இருக்கிறது, எல்லாமே வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துருக்கிறது, இப்படி ஒரு சடன் சேஞ்ச் தெரிகிறதுமே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் முன்னாடி இருந்த ஒய்யன் மாதிரி இல்லை. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படிங்குமா சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிறது வந்து ஒரே ஸ்டாஃப் ரூம் தான். ஸோ எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பையனை விட்டு கிளாஸ் ரூமில் வந்து ஒய்யன் கூட்டுவாங்க அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பையனுமே வந்து ஒய்யன் உங்களை ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு போயிட்டான். அப்போ எல்லாருமே வந்து உங்களை எதாவது திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் குனிஞ்ச தலை நிமிராமல் வந்து அப்படியே போகிறீங்க. நம்ம ஜின் கூட உங்களை தான் பார்க்குறாரு. அவருக்கு இப்போ எப்படின்னா, ஒரு தாட்டியாச்சும் என்னை பார்த்துட மாட்டியா, ஒரு தாட்டியாச்சும் பேசிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் அவருக்கு வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அப்படியே வந்து கிளாஸை விட்டு வெளியே போயிட்டு எல்லா ப்ரொஃபஸரும் இருக்கிற அந்த கேபினுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு வந்து அது எப்படி சொல்கிறது, பெர்மிஷன் கேட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ரொஃபஸர் நீங்கள் கூப்பிட்டு விட்டதா சொன்னாங்க அப்படிங்குமா சொல்லிட்டு ரொம்ப டல்லாக ஒரு கன்ஃபியூஸ்டான குரலில் தான் வந்து சொல்கிறீங்க. ஏன்னா எல்லா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அப்படி கேட்கவும் அவங்களாம் கேட்குறாங்க, என்னாச்சு வயன், நீ நல்ல மார்க் எடுக்கிற அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை, பட் நீ முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இல்லையே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இல்லை ப்ரொஃபஸர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்களாம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்து அவங்களாம் வந்து நாம்ஜுனுக்கு கொஞ்சம் க்ளோஸு. நம்ம நாம்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம்.
ஓகேவா? ஸோ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்னாலே வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாம்ஜூனும் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் வந்து எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருது, ஓகே இவளுக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்குமா சொல்லிட்டு புரியுது. அவள் சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்குமா சொல்லிட்டு அவங்களே நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து உங்களை கிளாஸ் போக சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நாம்ஜூன் தான் வராரு. அப்போ நாம்ஜூன் வந்து எல்லார்ட்டையும் வந்து கேட்டிங்களா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாரு. பட் அவங்களாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் சொல்லவே மாட்டேங்கிறா அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாம்ஜூனுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா எப்போவுமே துருன்னு பசங்க கூட சுற்றிட்டு இருந்தாலும் துருன்னு எல்லார்ட்டையும் நல்லா தானே இருந்து பேசிகிட்டு இருந்தா, இப்போ என்ன இந்த பொண்ணு இப்படி மாறிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நாம்ஜூனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிற எல்லா பசங்கக்கிட்டேயும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரதராக நினச்சி பேசுவீங்க. ஏன்னா வந்து உங்கள் தம்பி, உங்களோட ட்வின் பிரதர் தான் வந்து என்ன இருக்குன்னா வந்து அதில் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அதனால உங்கள் கிளாஸில் உள்ள எல்லா பாய்ஸையும் பார்க்கல வந்து உங்கள் ட்வின் பிரதரோட ஞாபகம் வரும். ஸோ அதனாலே நீங்கள் வந்து கிளாஸ் பாய்ஸ்கிட்டலாம் பேசுவீங்க. பட் அவங்கெல்லாம் வந்து அப்படி தான் பேசுவாங்க உங்கள்கிட்ட. அது வந்து நம்ம ஜின்னுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நம்ம ஜின்னுக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம ஆரம் வந்து நினைக்கிறார், அவளோட ட்வின் பிரதர் மட்டும் இப்போ இருந்திருந்தான் அவளை கையில் தாங்குன்னு தாங்கியிருப்போம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு நம்ம நாம்ஜூன் தான் வந்து நினைக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் உள்ளாக்க போவேல வந்து உங்கள் பேக்கெட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துருது. அதை வந்து நம்ம ஜின்னு எடுத்து பார்க்குறாரு. அது பார்த்தா உங்களோட ட்வின் பிரதர். பட் நம்ம ஜின்னுக்கு தெரியாதுல்ல அதை வந்து உங்கள் ட்வின் பிரதர்னு. ஸோ அவர் வந்து பார்க்குறாரு, இன்னும் இவன் மாறவே இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறிங்கள அந்த மாதிரி வந்து வெளியே போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, உங்களை வந்து அந்த ஸ்டெப்ஸோட சைடு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அந்த சைடு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் வந்து ஜின் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து யார் இது அப்படிங்கமா சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுறாரு. நீங்கள் வந்து பார்த்துட்டு, ஜின் அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும், ஃபோட்டோ கொடுத்துருங்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. பட் ஜின் வந்து தரமாட்டேங்கிறாரு. நீங்கள் வந்து அழுகவே ஆரம்பிச்சிடுறீங்க. அது என்னோடய ட்வின் பிரதரோட ஃபோட்டோ, அவரோட கடைசி ஃபோட்டோ. எனக்குன்னு அந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, அதையும் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், கொடுத்துருங்க என்கிட்ட அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து சரி அப்படிங்கமா சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவர் வந்து கேட்குறாரு, உன் ட்வின் பிரதருக்கு என்னாச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் என்னோடய ஹோல் ஃபேமிலியுமே இருந்துட்டாங்க. என்னோடய ட்வின் பிரதர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனும் இறந்துட்டான். அதனால தான் நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் நம்ம கிளாஸ் பாய்ஸ், அவங்களெலாம் பார்க்க என்னோடய ட்வின் பிரதர் மாதிரியே இருக்கும். அவங்க பேசுகிறது கூட எனக்கு ட்வின் பிரதர் மாதிரியே தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் அவங்க கூட பழகினேன். பட் நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டிங்க அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் வந்து போக பார்க்குறீங்க. அவர் கண்ணையே பார்த்து பேசலை, நீங்கள் வந்து கீழே தான் பார்த்து பேசுகிறீங்க. அவர் வந்து எதுக்கு என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் வந்து உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் நான் லீகல் ஆச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து என்ன பேசிகிட்ருக்க, நான் அதை அப்போ கோவத்தில் தான் சொல்லிட்டேன், பட் எனக்குமே ஸ்டார்டிங்லேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க அவரை தான். அவர் வந்து அப்படி தான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, எனக்கு நீனா இப்போ எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா, ஆனால் வந்து நீ எப்போ இந்த மாதிரி பசங்க கூட போய் பேச ஆரம்பிச்சியோ பழக ஆரம்பிச்சியோ, ஐ ஃபீல் லைக் யூ ஆர் ப்ளே கேர்ள். ஸோ அதனால தான் வந்து நான் அன்றைக்கி அப்படி கத்திட்டேன்
அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களுமே பார்க்குறீங்க அவரை தான். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, நீ ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, மற்ற பசங்க கூட ஏன் பழக மாட்டேங்கிற அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு தான் பிடிக்கலையே நான் பசங்க கூட பேசுகிறது அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு பிடிக்கல தான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தான் என்னையுமே பிடிக்கல, அதான் நான் தொந்தரவு பண்ண வேணான்னு விட்டுட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் வந்து அது நான் அன்றைக்கி கோவத்தில் சொல்லிட்டு வயன் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஓகே நான் கிளாஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. ஜின் வந்து வையன்னு கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் வந்து கேட்கவே இல்லையே, குடுன்னு கிளாஸுக்கு ஓடிருப்பீங்க. கிளாஸுக்கு போய் உட்காந்துட்டு அப்படியே வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நல்லா ப்ரைட்டாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. சாராலாம் ஷாக்காக பார்க்குறா. ஏன்னா இந்த ஒன் மந்தில் வந்து நீங்கள் அவள்கிட்ட கூட சிரித்து பேசியிருக்க மாட்டீங்க. அப்போ அவர் வந்து கேட்குறா, நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அப்போ வந்து சாரா போட்ரி செம்ம ஜாலிக்கு என் மச்சிக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்து தேங்க்யூ ஜாலி எனக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து சுற்றி உள்ள பசங்களாம் வந்து பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட பேச வராங்க. நீங்கள் வந்து ஜின்னை தான் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறீங்க. ஜின்னும் வந்திருப்பார் கிளாஸ் ரூமுக்கு. அவர் வந்து இப்படி பேச அப்படிங்கமா சொல்லிட்டு கண்ணாலே சொல்கிறாரு. பசங்களுமே வந்து வயன் என்னாச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு தயங்கி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து நார்மலாக அச்சன் உனக்கு தெரியுமோ என்னோடய லவ் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறீங்க. அவங்களுக்குமே புரியுது, ஓகே இதனால தான் வந்து நீங்கள் இப்படி இருந்திருக்கீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு புரியுது. இதை என்ன செஞ்சிடறான்னா நம்ம ஜகன் போயிட்டு நம்ம நாம்ஜூன்கிட்ட வந்து சொல்லிடுறான். வீட்டுக்கு அப்படியே வந்து கட்டாகுது, டைம் ஸ்கிப்ஸ். வீட்டுக்கு போவேல பார்த்திங்கன்னா நம்ம நாம்ஜூன் வந்து என்ன செய்கிறாருன்னா நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்து ஜின்னோட கை கற்றுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. ஜின் வந்து விட்டுட்டு போக போகிறாரு. அப்போ வந்து நாம்ஜூன் வந்து பொல்லின்னு ஒரு அறை தான் ஜின்னுக்கு. ஜின் வந்து ப்ரொஃபஸர் எதுக்கு என்ன அரைஞ்சிங்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஜின்னு. அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நாம்ஜூன் வந்து சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுற ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கேட்குறது தப்பு, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கமா சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாரு, ரொம்ப அடிக்கிறாரு. அப்புறம் வந்து நீங்கள் தான் வந்து காம் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்னேன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணா, அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, விடுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ நாம்ஜூன் வந்து இந்த போன 1 மாதம் வந்துடுமா, இந்த 1 மாதம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா அப்படிங்கமா சொல்லிட்டு அவருக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்குன்னா, ஏதோ வந்து நீங்கள் இல்லாத 1 மாதம் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கும். எப்படின்னா நீங்கள் இந்த ஊரில் இந்த காலேஜில் இல்லை, வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி வந்து அவருக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அவர் எப்படி சொல்கிறார், அதான் நான் திரும்படி பழைய மாதிரி ஆகிட்டேன்ல, ஸோ விடுங்க நான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஜின்னையும் வந்து இன்வைட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்கு. நாம்ஜூனையும் வந்து இன்வைட் பண்ணுறீங்க. நாம்ஜூனே வந்து இன்வைட் பண்ணுறீங்க. 2 பேருமே வராங்க, வந்து உட்காடுறாங்க. நீங்கள் பார்த்தா ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது, அழகாக அப்படியே டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க வீட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எப்படி போட்டிருக்கீங்கன்னா ட்ரெஸ் வந்து ஒரு கேரளா ஸ்டைல்னு சொல்லலாம், இல்லை எப்படி சொல்கிறதுனா இந்த கேரளா ஸ்டைல், அந்த பாவாடை தாவணி அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. பாவாடை தாவணி இப்போ கேரளா ஸ்டைலில் இல்லைப்பா சாரி. நீங்கள் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு சாரீ, ஓகேவா, சாரீ வந்து ஒரு ரெட் கலர் சாரீ வித் பிளாக் கலர் ப்ளவுஸ், ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் போட்டுட்டு சிங்கிள் ஃப்ளீட் விட்டுருக்கீங்க.
அந்த சாரீ உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது. இந்த காஞ்சனா படத்தில் வரும்ல அந்த கலர் சாரீ தான் போட்டிருக்கீங்க. ஃபுல் ஸ்லீவ் வச்சுருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. மேக்கப் எதுவுமே இல்லை. நாம்ஜன் வந்து பார்த்துட்டு ஒய்யன் நீ இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக இருக்கடா அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்து சிஸ்டர் அப்படிங்கமா சொல்லிட்டு ஸ்டோரி போட்டுறாரு. அப்போ நம்ம நம்ம ஜின்னுக்கு வந்து லைட்டாக இதாகிடுது. ஸோ அவரும் என்ன செஞ்சிடறாரு, ஃபுல் ஃபோட்டோ நீங்கள் வந்து நிற்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து அவர் உங்கள் ஷோல்டரில் கை போட்ட மாதிரி நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவர் என்ன செஞ்சிடறாருனா அவரோட இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியாக போட்டு நியூலி கமிட்டட் கப்புள்ஸ் அப்படிங்கமா சொல்லிட்டு போட்டு மை லவ்வர் அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து அப்படியே அந்த ஃபோட்டோவில் வந்து உங்கள் சைடு மட்டும் லவ்வர் அப்படிங்கமா சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்திங்கன்னா கிளாஸில் எப்படி சொல்கிறது, கிளாஸில் இல்லை நம்ம ஞானத்தனுக்கு வந்து ஓகேடா பார்த்துக்குவான்டா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து நீங்களுமே டின்னர் வந்து சர்வ் பண்ணுறீங்க. அப்போ வந்து நம்ம ஜின் தான் கேட்குறாரு, ஐயன் நீனா சமைச்ச இதை அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறீங்க. அப்போ நாம்ஜன் வந்து ஏய் ஐயன் இது நீ சமைக்கலை தானே அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே முழிக்கிறீங்க. அப்போ வந்து நம்ம நாம்ஜன் வந்து ஹோட்டலில் தானே வாங்கினேன் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. சிரிச்சிட்டே நீங்களுமே வந்து ஆமாண்ணா எனக்கு தான் சமைக்கவே வராதே அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜின்னுக்கு வந்து புகையிருக்கும். என்னது ஹோட்டலில் வாங்கினேன், நான் கேட்டதுக்கு இப்போ சமைச்சேன்னு சொன்னேன் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து சமைக்க தெரியலன்னா பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிரும்ல, ஸோ அதுதான்ல தான் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே வந்துட்டு அப்போதான் இல்லை பையன், உனக்கு சமைக்க தெரியலன்னா என்ன, நான் நல்லாவே சமைப்பேன், நான் வந்து உனக்கு சமைச்சு தரேன் ஓகேவா, நீ ஹாப்பியாக வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண ஓகேவா அப்படிங்களா சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம நாம்ஜன் வந்து பார்க்குறாரு. ஜின் வந்து இப்படி பேசுகிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின் வந்து இப்படி பேசுகிறது வந்து ஓகே இவன் வந்து லைஃப் லாங் வச்சு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம நாம்ஜனுக்கு வந்து புரியுது. ஸோ அப்படியே எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா. நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டோடு வரேன். நம்ம சீக்கிரமாக சொல்லியிருக்கேன்ல, டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே 1K ரீச் பண்ணணும். உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்கடா. அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரமாகவே 1K ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம 1K ரீச் பண்ணுறோம். நம்ம வந்து எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு வந்து மை 7 மாமா பையன் அதோட பார்ட் 3 வரலாம். இல்லை வந்து இல்லை நாளைக்கு வந்து மை 7 மாமா பையன் அது வராது. சாரி நாளை கழிச்சு அது வரும். நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் இருக்குது, அதை எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டோடு வரேன். அது வரைக்கும் பாய்.